இவன் என்றே வளர்ந்தேன். படிப்படியாய் முன்னேற்றம் பல படிகள் கண்டேன். படித்ததனால் வரும் பயனை தினம் தினமே உணர்ந்தேன். உணர்ச்சிகளின் உந்துதலால் எனக்குள்ளே நான் பிறந்தேன். எழுத்துகளின் ஊர்வலத்தால் கவிஞன் என பெயர் பெற்றேன். பிறப்பதன் மகத்துவத்தை செப்புவதே வாழ்க்கை என்பேன். எதற்காக பிறந்தேன் என்பதனை கண்டுகொண்டேன். அதற்காக உழைப்பதற்கே உள்மனதில் ஆவலுற்றேன். எதிர்காலம் நிகழ்காலம் எதிலுமே உறுதி கொண்டேன். காலமகள் ஈன்றிட்ட காவியத்தாயின் இளையமகன் கவியரசு கண்ணதாசன் திருப்புகழ் பாடுவதே தலையாய லட்சியமாய் தரணியிலே நான் கொண்டேன். வெள்ளி விழா தொடுகின்ற விழாக்கள் தான் கண்டேன். வந்ததும் வாழ்ந்ததும் சென்ற கதை ஆகிடாமல் வளமான பதிவுகள் வரலாறாய் எழுதி வைப்போம். அன்பினிலே தோய்ந்தபடி அனைவருடன் உறவாடி ஆத்மாவின் தேடலுக்கு அழகான விடை கொடுத்தேன். நன்றி, வணக்கம். காலமகள் ஈன்றிட்ட காவியத்தாயின் இளைய மகன் கவியரசு கண்ணதாசன் திருப்புகழ் பாடுவதே தலையாய லட்சியமாய் தரணியிலே நான் கொண்டேன். அதிலேயே இவர் அந்த நான் என்கிற தலைப்பில் இவருடைய முழு வாழ்க்கையும் அடங்கிவிட்டது. இப்பொழுது அதுவே அர்ப்பணிப்பாய் தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவரது கவிதைக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களுடன் நன்றி காவியமீதன் அவர்கள். அடுத்ததாக என் வாழ்வில் முக்கியமானவரை அழைக்கிறேன். செய்யும் செயல்களில் நேர்த்தி, செயல்களை கொடுத்தால் ஆகும் பூர்த்தி. பணியிடத்தில் உண்டு இவரது கீர்த்தி, வகை பிரித்து பணி முடிப்பார் இந்த ராசாத்தி. சமையலில் உண்டு கை பக்குவம், இவரது வரலாறு கேட்டால் இவர் ஒரு வாழும் தத்துவம். வழிகளிலேயே வாழ்க்கையை நகர்த்துபவர், வழி மறந்த வேளைகளில் அன்பால் மாயம் நிகழ்த்துபவர். டேக் இட் ஈஸி பாலிசி இவருக்கு இல்லை, மேக் இட் ஹேப்பன் பாலிசி மாற்றம் இல்லை. கவிதைகளில் இவர் தம் கருத்து குவியல், அல்ல அல்ல குறையா அற்புத புதையல். கருத்துள்ள கவிதைகள் இவரது சொந்தம், கண்மணி இவர் என்றும் எனது இணைப்பிரியா பந்தம். திருமதி நர்கிஸ் ஜியாவுதீன் அவர்களை அழைக்கிறேன். அவங்க நான் தான் சொல்ல போறாங்க. என்ன சொல்லுங்க. கடைசியா கொஞ்சம் எல்லாரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நீங்க வந்து சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. தமிழ் உணர்வால் ஒன்று குழுவிற்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தலைப்பை பத்தி நான் ஏதாவது சொல்லலைன்னா அவரை எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த கவிதைக்கு நான் அகிலத்தை ஆட்டுவிக்கும் ஒற்றை சொல் மந்திரம், அது இல்லாமல் இயங்குவதில்லை பொதுவாக மனித எந்திரம். என் பெயரை விழிக்கையில் நான் என உணர்ந்தேன். பெயருக்கு மட்டுமா நான்? பிறர் நலம் கருதி சுயநலம் காக்கும் கருவி நான். அவதாரங்கள் பல கொண்டு கடமையாற்றவே இப்பிறவி. நாம் இன்றி நான் இல்லை, நான் இன்றி நாம் இல்லை. நான் என்ற உணர்வுக்கு தேவை ஒரு எல்லை. நான் அதை மீறினால் வருமே அகம்பாவ தொல்லை. தனித்துவம் கொண்ட நான் சரித்திரம் படைக்கும் கால் மகத்துவம் ஏந்தும். மகத்துவம் ஏந்தும் கால் தலைக்களம் ஏறாதவரை நான் தலை தப்பும். மகத்துவம் ஏந்தும் கால் சார் வரணும்.